Hi students, this is your Suganti ma'am. In this video, we are going to continue the lesson from economics. The name of the lesson is production. The topic we are going to cover today is factors of production. That is, what and all the factors are needed for the profitable production. Okay, the first point is human activity can be broken down into two components, production and consumption. இந்த மனித சமுதாயத்தோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரெண்டு காரணிகளை பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது ரெண்டு ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஒன்று ப்ரொடக்ஷன் அண்ட் இன்னொன்று கன்சப்ஷன். அதாவது உற்பத்தி செய்கிறது, அதை பயன்படுத்துறது. இது ரெண்டு தான் முக்கியமாக இருக்குது. The next point is, when there is production, a process of transformation takes place. Inputs are converted into an output. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது? ஒரு ரா மெட்டீரியல் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக மாறுறது. ஃபார் எக்ஸாம்பிள், வுட்டு ஒரு சேராகவோ அல்ல டேபிளாகவோ ஒரு ஃபர்னிச்சராக மாறுறது. ஓகேவா? ஸோ இதை தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்புட் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு அவுட்புட். வுட் அப்படிங்கிறது இங்கே இன்புட், ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது இங்கே அவுட்புட். ஓகே, ஸோ when there is production, a process of transformation takes place. The inputs are classified and referred to as land, labor and capital. Collectively, the inputs are called factors of production. ஸோ இதில் இன்புட் அவுட்புட்னு சொன்னோம் இல்லையா? இதில் இன்புட் அப்படிங்கிறதுல என்னென்ன வரும் அப்படின்னா, லேண்ட் அதாவது நிலம், லேபர் தொழிலாளர்கள் அண்ட் கேபிட்டல். கேபிட்டல்னால் என்னது? நம்ம அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு மூலதனம் செய்வோம் இல்லையா, ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் கேபிட்டல். ஓகே, இது எல்லாமே சேர்த்து என்னன்னு சொல்கிறோம்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கலெக்டிவ்லி த இன்புட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், when the factors of production are combined in order to produce something, a fourth factor is required. ஸோ இந்த மாதிரி இன்புட்ஸ், லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல், இது எல்லாமே நம்ம சேர்த்து ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கு நமக்கு ஒரு ஃபோர்த் ஃபேக்டர் ஒன்று தேவைப்படுது. அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். Goods and services do not produce themselves but need some conscious thought process in order to plan and implement manufacture. This thought process is often called entrepreneurship and organization. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது நமக்கு அதுக்கு தேவையான இன்புட்ஸ் இருக்குது. அதை நம்ம அவுட்புட் கொண்டு வரும்போது அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஒரு தாட் ப்ராசஸ் தேவை. அதாவது யோசித்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தேவை. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆர் ஆர்கனைசேஷன். நம்மக்கிட்ட எவ்வளோ லேண்ட் இருந்தாலும், லேபர் இருந்தாலும், அல்லது நம்மக்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருந்தாலுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு அவுட்புட் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். அதாவது யோசித்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். எந்த ஒரு பொருளும் தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்காது. அதை நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு அமைப்பை தான் நம்ம ஆண்டர்ப்ரனர்ஷிப் அல்லது ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் primary factors and the second factor is derived factors. Primary factors are land and labor. These are naturally given and without them no goods can be produced. இல்ல factors of productionல first primary factors. இந்த primary factors அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா லேண்டும் லேபரும் சொல்கிறோம். எதை சொல்கிறோம்? லேண்டும் லேபரும் சொல்கிறோம். இந்த லேண்ட் அண்ட் லேபர் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே நம்மக்கிட்ட இருக்கிறது. இதுக்கு இந்த லேண்டும் லேபரும் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு பொருட்களையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரைவ்டு ஃபேக்டர்ஸ்.
Derived factors are capital and organization. These derived factors, when combined with the primary factors of production, raise total production. So derived factorsல வந்து என்னென்ன வரும் அப்படின்னா கேபிட்டலும் ஆர்கனைசேஷனும் வரும். கேபிட்டல் அப்படின்றது என்ன, நம்ம அந்த தொழிலை தொடங்குறதுக்கு நம்ம போடுற பணம் அல்லது முதலீடு. ஆர்கனைசேஷன் அப்படின்னா அமைப்பு, இது எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு அமைப்பு தான் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த கேபிட்டலும் ஆர்கனைசேஷனும் ப்ரைமரி ஃபேக்டர்ஸோட கம்பைன் ஆகும்போது தான் நமக்கு வந்து டோட்டலாக ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து ப்ரைமரி ஃபேக்டர்ஸ், டிரைவ்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. இல்லை ப்ரைமரி ஃபேக்டர்ஸில் லேண்டும் லேபரும் வரும். அண்ட் டிரைவ்டு ஃபேக்டர்ஸில் வந்து கேபிட்டலும் ஆர்கனைசேஷனும் வரும். So look at this flow chart. Factors of production classified into 4. First one is land, and the second one is labor, and the third one is capital, and the fourth one is organization. In this video we are going to learn about land alone. Okay, land as a factor of production refers to all those natural resources or gifts of nature which are provided free to men. Factors of productionல ஃபஸ்ட்டு இருக்கிறது land. இந்த land அப்படின்றது எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸஸும் குறிக்குது. அதாவது இயற்கையால் நமக்கு நேச்சுரலாக கிடைச்ச எல்லா லேண்ட் ஃபார்ம்ஸையும் இது குறிக்குது. இட் இன்க்ளூட்ஸ் வித்தின் இட் செல்ஃப் செவரல் திங்ஸ் சச் அஸ் land surface, air, water, minerals, forest, rivers, lakes, seas, mountain, climate and weather. Thus land includes all things that are not made by man. ஸோ இதில் லேண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இயற்கையின் மூலமாக நமக்கு கிடைச்ச சாதாரண லேண்ட் சர்ஃபேஸாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், கனிமங்களாக இருக்கட்டும். மினரல்ஸ்னால் வந்து நமக்கு பூமிக்கு அடியில் கிடைக்கிறது இல்லையா, அந்த கனிமங்கள்ஸ். ஃபாரஸ்ட், லேண்ட் சர்ஃபேஸ்னால் என்னது, நார்மலாக நம்மளோட லேண்டு. ஏர்னா காற்று, வாட்டர் நீர், மினரல்ஸ்னால் கனிமங்கள், நம்மளோட பூமிக்கு அடியில் கிடைக்கிற கனிமங்கள். ஃபாரஸ்ட் காடுகள், ரிவர்ஸ் ஆறுகள், லேக்ஸ் ஏரிகள், சீஸ் கடல், மவுண்டெயின் மலைகள், கிளைமேட் தட்பவெப்பநிலை, கிளைமேட் அண்ட் வெதர் தட்பவெப்பநிலை. இது எல்லாமே இந்த லேண்ட் அப்படின்றதுல, அதாவது மனுஷனால் உருவாக்கப்படாத இயற்கையிலேயே நமக்கு அமைந்தது எல்லாமே இந்த லேண்டில் வரும். லேண்ட் கேன் டேக் அண்ட் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் டு கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் டு த ரிசோர்ஸஸ் அவைலபிள் ஃப்ரம் த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்ட். லேண்ட் அப்படிங்கிறது அது இருக்கிற இடத்த பொறுத்து அதோட தன்மை இருக்கும். ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னா அங்கே வந்து அக்ரிகல்ச்சரல் பண்ணுவாங்க. அதுவே வந்து ஒரு கமர்ஷியலான ரியல் எஸ்டேட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்டை வந்து ஃப்ளாட் போட்டு விற்றுருவாங்க, அதில் வந்து வீடுகள்லாம் கட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து எங்கே இருக்குதோ அதை பொறுத்து தான் அதோட வேல்யூ இருக்கும். Next topic is characteristics of land. So now we are going to learn about the different characteristics of land. The first one is land is a free gift of nature. Man has to make efforts in order to acquire other factors of production, but to acquire land, no human efforts are needed. Land is not the outcome of human labor, rather existed even long before the evaluation of man. இல்லை லேண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது. இந்த லேண்டை வந்து உருவாக்குறதுக்கு மனுஷன் வந்து எந்த ஒரு உழைப்பையும் போட தேவையில்லை. ஏன்னா இந்த லேண்ட் வந்து ஏற்கனவே இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அதனால் இந்த லேண்டை உருவாக்குறதுக்கு எந்த ஒரு ஹியூமன் எஃபர்ட்ஸும் தேவையில்லை. ஏன்னா இயற்கையால் நமக்கு ஃப்ரீயாகவே தரப்பட்டது. The second point is land is fixed in supply. The total quantity of land does not undergo any change. It is limited and cannot be increased or decreased with human efforts. No alteration can be made in the surface area of land. இந்த உலகத்தில் இருக்க எல்லா லேண்டுமே வந்து ஏற்கனவே
ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது. இதில் எந்த சேஞ்சஸும் நம்மளால் பண்ண முடியாது. லேண்டு வந்து எந்த அளவில் இருக்கோ அந்த அளவை வந்து ஹியூமனோட எஃபர்ட்ஸை வச்சு அதிகப்படுத்தவோ கம்மிப்படுத்தவோ நம்மளால் முடியாது. அது மேலே வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லேண்ட் இஸ் imperishable. All man-made things are perishable and these may even go out of existence, but land is indestructible. Thus it cannot go out of existence. It is not destructible. அதாவது லேண்டை வந்து யாராலையும் உருவாக்க முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி அதை யாராலையும் அழிக்கவும் முடியாது. அதே மாதிரி லேண்டுன்னு ஒன்று இல்லாமையும் போயிடாது. நமக்கு இருக்கிற லேண்டு இருந்தே தான் தீரும். அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் எந்த விதமான மாற்றங்களையும் பண்ண முடியாது. அதை நம்மளால் அழிக்கவும் முடியாது. இட் இஸ் நாட் டிஸ்ட்ரக்டபிள். ஸோ லேண்ட் இஸ் imperishable. The next point is land is a primary factor of production. In any kind of production process, we have to start with land. For example, in industries, it helps to provide raw materials, and in agricultural, crops are produced on land. இல்லை லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னாலும் அந்த பொருள் முதல் நமக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கோம் அப்படின்னா லேண்டிலேருந்து தான் கிடச்சிருக்கோம். அது எந்த விதமான ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, ஓகேவா. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா க்ராப்ஸ் எல்லாமே வந்து லேண்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அதுக்கு பேஸாக இருக்கிறது லேண்டு தான். அதனால தான் லேண்ட் இஸ் எ ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லேண்ட் இஸ் இம்மூவபிள். It cannot be transported from one place to another. For instance, no portion of India's surface can be transported to some other country. அதாவது லேண்டை வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இருக்கிற ஒரு சர்ஃபேஸை கொண்டு போயிட்டு நம்ம வேறு எந்த கண்ட்ரிலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ லேண்ட் இஸ் இம்மூவபிள். And the next point is land has some original indestructible powers. There are some original and indestructible powers of land which a man cannot destroy. Its fertility may be varied, but it cannot be destroyed completely. ஸோ நிலம் நம்மளோட லேண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சில ஒரிஜினலான அழிக்க முடியாத சில பவர்லாம் இருக்கும். அந்த வந்து மனுஷங்களால் கண்டிப்பாக மாற்றவோ அழிக்கவோ முடியாது. நிலத்தோட வளம், அதாவது ஃபர்டிலிட்டி அப்படின்னா நிலத்தோட வளம் அல்லது செழிப்புன்னு சொல்லலாம். ஒரு நிலம் வந்து சில இடத்துல பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்கும், சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல நிலவர ஒரு கிளைமேட்டு தான். அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது, ஏன்னா அது அந்த நிலத்தோட தன்மை, ஓகேவா. ஆனால் எந்த ஒரு கிளைமேட்டில் நிலமாக இருந்தாலும் அதை நம்மளால் மொத்தமாக அழிச்சிட முடியாது. அதனால தான் லேண்ட் ஹேஸ் சம் ஒரிஜினல் இன்டிஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபர்டைலிட்டி. ஃபர்டைலிட்டி அப்படின்னா அதோட செழிப்பு தன்மை அல்லது அதோட வளம் அப்படின்னு சொல்லலாம். Fertility of land differs on different pieces of land. One piece of land may produce more and other less. அதாவது ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்னன்னு சொன்னால் அந்த செழிப்பு தன்மைன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நிறைய க்ராப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே சில லேண்டு பார்த்திங்கன்னா அதோட ஃபர்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதில் வந்து இந்த அளவுக்கு க்ராப்ஸ் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரீஜியனில் இருக்கிற லேண்டோட குவாலிட்டி அது. ஓகே. As a gift of nature, the initial supply price of land is zero. However, when used in production, it became scarce. Therefore, it fetches a price accordingly. நேச்சராகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஒவ்வொரு நிலத்துக்கும் வந்து ஒரு மதிப்பு இருக்கும். இனிஷியலாக பார்த்திங்கன்னா வந்து லேண்டுக்கு வந்து எந்த மதிப்பும் இருக்காது. ஆனால் அதுவே அந்த இடத்துல நீங்கள் ஒரு பொருளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த பொருளுக்கு வந்து நிறைய தட்டுப்பாடுகள் இருக்குது, அந்த பொருள் நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக மாறும். இதுதான் வந்து லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபர்டிலிட்டியில் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ the next point is labor that we will see in our next video. Keep watching. Thank you for watching this video. Thank you so much.